நீங்க எல்லாம் வாழ்க்கையில எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்ததில்ல, புத்தகமா தான் படிச்சிருந்திருப்பீங்க. மிக கொடூரமான மோசமான டெல்லி ஆதிக்கத்துக்கு கீழே நின்று வேலை பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் அப்ப இருந்த புரட்சி தலைவர் செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. அதனுடைய மிச்ச சொச்சத்தை பூராத்தையும் விஜயை வச்சு கைப்பற்றிடலாம்ன்ற நினைப்புல டெல்லி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. லாஸ்ட் மீட்டிங்ல சொல்றாப்ல, இத்தனை நாளா அந்த ஆள் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது. நீட்டு மட்டும்தான் படிப்பா, வேற இல்லையா படிப்பு? வந்துட்டியாடா மாட்டின பம்பர கட்ட மண்டை. இத்தனை நாட்களா அரசியல் பேசாத ஒரு தற்குறி திடீர்னு நெய்வேலியில ரெய்டு வந்ததுக்கு பிறகு பேசுதுன்னா வாட என்னன்றத கண்டுபிடிப்போமா மாட்டோமா? இது என்ன பீகாரா? இது என்ன உத்தரப்பிரதேசமா? தமிழ்நாடு மாப்ள உன்னை மாதிரி நூத்துக்கணக்கான அப்பன் தாத்தனெல்லாம் பார்த்துட்டு வந்து நின்னுகிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு வியாக்கியானம் வேற. ஒரு உதயநிதி ஸ்டாலின் படத்துல நடிச்சிட்டு வந்தவர். சரி ரைட், படத்துல நடிச்சிட்டு வந்தாரு. இன்னைக்கு சனாதனத்தை ஒழிப்போம்னு மேடை போட்டு பேசிட்டாரு. சவால் விடுறேன், ஒரே ஒரு மேடை போட்டு சனாதனம்னா என்னன்னு பேசிவிடு. நீ பேசு, நீ பேசு. சனாதனத்தை ஒழிப்பதெல்லாம் வேணாம். சனாதனம் நம்மளை எப்படி எல்லாம் கடந்த காலங்களில் அடிமைப்படுத்தி இருந்ததுன்னு பேசுறேன். உனக்கு தெம்பு இருந்தா, தில்லு இருந்தா, திராணி இருந்தா செய்ய. ஒரு கரண்டி பெரியார், ஒரு கரண்டி அம்பேத்கர், தேவையான அளவு அஞ்சலை அம்மாள், தேவையான அளவு காமராஜர், சிறிதளவு இன்னொருத்தங்க யாருங்க அது வேலுநாச்சியாரா, இப்படி எல்லாம் சேர்த்து போட்டு நம்ம சமைச்சோம்னா விஜய் என்கிற அருமருந்த நம்ம படைச்சிடலாம்னு நினைக்கிறான். அதை வந்து எட்டி உதைக்கிற உதையில நம்ம ஏரியாவுல சுத்தி இருக்கிற நாய் கூட அதை சாப்பிடக்கூடாது. உனக்கும் இங்க மேடையில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவருக்கும் ஒரு மணி நேரம் மேடையில டிபேட் போட்டு பெரியாரை பத்தி பேசுவோம், அம்பேத்கரை பத்தி பேசுவோம்னு டிபேட் வைப்போம். பங்காளி நீ மட்டும் ஜெயிச்சுட்ட. இது வந்து சினிமா கிடையாது. பாலத்துல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு தாண்டது இந்த குரங்கு வேலை, இந்த குருவி வேலையெல்லாம் இங்க பார்க்க முடியாது. ஒரே மேடை, லைவ் கேமரா போடுவோம். போராடி நீ ஜெயிச்சிரு. போராடலாம் வேணாம். 4 டிபேட்டுக்கு நறுக்குன்னு கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிரு. நீ எங்களை ஆளுவதற்கு தகுதி இருக்குன்றத கூட நாங்க நினைக்கலாம். எங்களோடு அரசியல் பேசுவதற்கே தகுதி இல்ல. தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சி அந்த ரேஞ்சே அதுக்கு கொடுக்க கூடாது. நீ உன் வாழ்க்கையில சந்திக்கிற முதல் தேர்தலும் இதுதான், கடைசி தேர்தலும் இதுதான்.